இந்த ரபீல் அவல் மாதத்திலே மீலாது விழாக்கள், சீரத்துன் நபி இரண்டு இருக்கிறது. ஒன்று மீலாது விழா, இரண்டாவது சீரத்துன் நபி. மீலாது விழா யார் கொண்டாடினாலும் அவர்களுக்கு நன்மையும் கிடையாது. ஆனால் சீரத்துன் நபி யார் பற்றி பிடிக்கிறார்களோ அவர்கள் நன்மையை பெறுவார், அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். அன்பானவர்களே, மீலாது நபியை, மீலாது நபி என்றால் மீலாது என்றால் பிறந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை யார் கொண்டாடுகிறார்களோ அது யார் உண்டாலும் கொண்டாடலாம். காஃபிரும் கொண்டாடுகிறார்கள், முஷ்ரிக்கீன்களும் கொண்டாடுகிறார்கள், முஸ்லிம்களும் கொண்டாடுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அபூ லஹப் இருக்காங்கல்ல, யாருங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை. என்னுடைய சகோதரனுக்கு முகம்மது பிறந்து விட்டார் என்ற செய்தி கேட்ட உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு முகம்மது பிறந்து விட்டாரா? யார் வந்து சொன்னார்களோ அந்த அடிமையை பார்த்து சொன்னார்கள், உனக்கு விடுதலை 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 என்று. அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் கலிமா சொல்ல இஸ்லாத்துல ஏத்துக்கல. அவரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய இரண்டு கரங்கள் நாசமாகட்டும், அவன் அழிந்து போகட்டும். ஏன் என்றால் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை கொண்டாடினார். அவர் மட்டும் கொண்டாடல சகோதரர்களே, அறிஞர் அண்ணா கொண்டாடினார், எம்ஜிஆர் கொண்டாடினார்கள், ஜெயலலிதா கொண்டாடினாங்க. இது போன்ற பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இல்லையா? ஆனால் அன்பானவர்களே, மீலாது விழாவை யார் வேணாலும் கொண்டாடலாம். ஆனால் சீரத்து நபி இருக்குல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, நபி ஸல்லல்லாஹுடைய ரோல் மாடல், யார் பற்றி பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் நன்மை அடைவார்கள், அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு செல்வார்கள்.